ரைட்ரா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல மக்களே. ஸோ வெல்கம் டு மணி இஸ் கைஸ். வந்து வீடியோலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மணி பாக்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம பிக் பாஸ் முடிஞ்சோடனே நிறைய விஷயங்கள், மூவி ரிவ்யூஸ், ஐபிஎல், கிரிக்கெட்ஸ் பற்றிலாம் நிறையா பேசலான் இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மணி இஸ் யூ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் இந்த மேட்டர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்கு மக்களே. பிக் பாஸ் 8 லெவலில் கடைசி வாரத்தில் ட்விஸ்ட்டாக ப்ரோ, என்ன ப்ரோ ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டுன்றது சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு சேலஞ்சிங் 8 கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து 2 பேரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்துட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ப்ரோ யாரை ப்ரோ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, முத்துக்குமரன் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா ப்ரோ, சௌந்தர்யாவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா ப்ரோ, ஜாக்லினை பண்ணிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன், இது ஒரு ஐப்புக்கான ஒரு விஷயம் தான். ஸோ கடைசி வரைக்கும் அது வந்துட்டு ஒரு இல்லைன்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்துட்டு கெஸ்ட்ன்றதை நம்ம சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு டோட்டலாக ஒரு கெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த பிளான் வந்துட்டு பண்ணி 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவங்களே அதை கெடுத்துக்கிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா வெளிலேருந்து உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு சொன்ன விஷயங்கள் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வெளியே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள இன்ஃபர்மேஷனாக கொடுத்ததுனால நீங்கள் பிளேயர்ஸாக வந்து காம்படிஷன் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரில, காம்படிட்டர்ஸாக வந்த மாதிரி தெரில. உள்ளேருந்து எல்லாருமே அவங்க பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்க்கு தகவல் க்ளூ கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்திருக்கீங்க. க்ளூ கூட இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ எல்லா சீசன்லேயுமே வந்துட்டு இந்த பணப்பெட்டின்றது வந்துட்டு இந்த லைக் வந்து ஃபினாலே முன்னாடி வீக்கே வந்துருமே ப்ரோ, இப்போ எங்கே ப்ரோ பணப்பெட்டியே காணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. பணப்பெட்டி இருக்கா இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பணப்பெட்டி இருக்குது மக்களே. சிறப்பான தரமான சம்பவத்தோட பணப்பெட்டின்றது வரும். அது வந்துட்டு எப்போ வரும்னா 2 நாள் இல்லை, நாளைக்கு நைட்டே கூட உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு காட்டப்படலாம். ஏன்னா இன்றைக்கி நைட்டு அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அங்கே வைக்கல பெட்டி. ஸோ வச்சோடனே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது கூடிய விரைவில் அந்த பெட்டின்றது நம்மளுக்கு காட்டப்படும். நாளைக்கு நைட்டுன்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு நைட்டு இல்லை அடுத்த நாள் கண்டிப்பாக பெட்டி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது பெட்டி எப்படி ப்ரோ அந்த விஷயம் இருக்க போகுது, எப்பயும் போல் அந்த பெட்டியை வச்சுட்டு வந்துட்டு யார் வேணாலும் வந்துட்டு எடுக்கிறது அந்த மாதிரி இருக்க போதா, இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட் இருக்க போதான்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட்டு, பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுனா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பெட்டி எடுப்பாங்களா அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ட்விஸ்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி வச்சா யார் எடுப்பா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம முத்துக்குமரன் அவர்கள் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 100% ஒரு சான்ஸ் வந்துட்டு ஒரு 95% வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஏன் அந்த 95% வாய்ப்பு இல்லைன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு பெட்டி எடுக்க மாட்டேன், நான் வந்துட்டு நான் தோற்று போனால் கூட ஸ்டேஜில் போயிட்டு அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு தான் நான் தோற்று போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ முத்துக்குமரன் எடுக்கிறது 95% வந்துட்டு வாய்ப்பே இல்லைன்றது மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் வந்து மக்கள் முடிவு எதாக இருந்தாலும் மக்கள் முடிவுக்கு வந்துட்டு நான் நம்புகிறேன், அப்படி நான் வந்துட்டு எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜாக்லின் அவர்களுக்கு வந்தால் ஜாக்லின் அவர்களுமே அதே தான் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு பெட்டி எடுப்பாங்களான்னு கேட்டால் ஒரு 60-40 தான் சொல்லணும். 60% வாய்ப்பு இல்லை, 40% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்காங்க. நம்ம கேம் வந்துட்டு வெளியே எப்படி ரீச் ஆகிருக்கும், பாசிட்டிவாக ரீச் ஆகிருக்குமா இல்லை நெகட்டிவாக ரீச் ஆகிருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலமா, ஒரு கன்ஃபியூஷன் இதில் இருக்காங்க. நம்ம வந்துட்டு எப்படி நம்ம கேம் ரீச் ஆகிருக்கு, நம்ம வின் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்காங்க நம்ம ஜாக்லின் அவர்கள். ஸோ அவங்க பெட்டி எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 60-40 தான். 60% வாய்ப்பு இல்லை, 40% வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்தோம்னா அவங்க வந்து ஜாக்லின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்துட்டு பெட்டி அமௌண்ட் வந்துட்டு ஒரு 20 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்துச்சுன்னா நான் பார்ப்பேன், யோசிப்பேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு நம்ம இதை சொல்லணும்னா நம்ம சௌந்தர்யா அவர்களுமே நம்ம 60-40 தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு விஷயம் வெளிலேருந்து உள்ளே வந்து சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டு முத்துக்குமரனை வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் பண்ணாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். முத்துக்குமரன் தான்ப்பா ஜெயிக்கிற மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து மாற்றிட்டாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ரவி சார்லேருந்து, சாச்சனாலேருந்து, வர்ஷினிலேருந்து எல்லாருமே. ஸோ அதனால நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு பின்னாடி உட்காந்து நம்ம பேசினதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரியா கிட்ட, பவித்ரா கிட்ட. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்துட்டு இவ்வளோ பெரிய பேச்சாளராக எல்லா சீசன்லேயும் வந்துட்டு நாமளும் பேச்சாளராக நல்லா பேச தெரிஞ்சு தமிழ் அப்படி இப்படின்னு சொன்னால் வந்தால் வின்னர் ஆகிடலாம் போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சௌந்தர்யா பேசினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டாங்க, நாம் வின்னர் ஆக மாட்டோம். பட் வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, கைத்தறல் வருது, லைக் வந்துட்டு வீக்கெண்டில் வந்து ஏஞ்சி நின்னா கைத்தறல் வருது, மக்கள் வந்துட்டு நம்மளை இது பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது.
பட் ஆனால் முத்துக்குமரன் அளவுக்கு இருக்கா அப்படின்றது கேட்டால் அவங்க மனசில் ஒரு கொஷின் மார்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே போன எல்லாருமே முத்துன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு ரியா கூட சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய பேச்சாளர் வந்துட்டு லைக் வந்துட்டு காம்படிட் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியா கூட சொல்லியிருந்தாங்க, நீ வந்துட்டு காம்படிட்டராக ஒருத்தனை எடுத்துக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஆள், அவர் வந்துட்டு அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள், லைக் மைண்ட் வைஸ்லையும் சரி பேச்சு அந்த திறமையிலையும் சரி பயங்கரமான ஒரு பர்சனு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சௌந்தர்யாவில் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. எடுக்கலாமா, பெட்டி வந்தால் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இருக்காங்க நம்ம சௌந்தர்யா அவர்களுமே. இப்போ நம்ம வந்துட்டு விஷால் அவர்களுக்கு வந்தோம்னா, விஷால் அவர்களுமே வந்துட்டு ஒரு இதில் தான் இருக்கார், எடுக்கலாமா, அவர் வந்துட்டு மக்கள் சப்போர்ட் நிஜமாலே நம்மளுக்கு இருக்கா, ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்கு இல்லையா. நம்ம விஷால் அவர்களுக்கு வந்துட்டு உள்ளே வரவங்க எல்லாருமே நீ வந்துட்டு ப்ளே பாய், லவர் பாய் அப்படி இப்படி சொல்கிறதுனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப இதுலேயே இருக்குது. நம்ம வந்துட்டு நம்மளை மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லை வெறுக்கிறாங்களா, அதனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு டைலமாலே இருக்கார். அவரும் அந்த இதில் தான் இருக்கார். விஷால் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்ஸ் இருக்குது மக்களே. 50-50 நம்ம சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அவரும் வந்துட்டு இப்போது வந்துட்டு ஃபினாலே வீக்குள்ளே போயிட்டாருன்னா அவரும் யோசிப்பார், நம்ம ஏன் தான் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது ஃபினாலே ஸ்டேஜுக்கு வரோமா இல்லையான்றதை அவர் பட் ஆனால் அவர் வந்து கீப் ஆன் சேயிங், எனக்கு பெட்டி வச்சா நான் வந்துட்டு டக்குன்னு எடுத்துருவேன் அப்படின்றத அவர் கீப் ஆன் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் எடுக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ரயான் அவர்களுக்கு வந்தோம்னா, ரயான் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிடிஎஃப் அடிச்சிட்டார் இல்லையா. டிடிஎஃப் அடிச்சு நம்ம என்ன தான் இருந்தாலும் அந்த ஏஆர்எம் அந்த ஃபேக்டரில் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு நம்ம ரயான் அவர்கள். நம்ம கண்டிப்பாக நான் வந்துட்டு ட்ராஃபி அடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்கார். ஏன்னா வந்து ரவி சார் வந்துட்டு சொல்லும் போது கூட அவர் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். நான் வந்துட்டு கண்டிப்பாக மக்களோட இதை வந்து நான் வெயிட் பண்ணுறேன், மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன், மக்களோட தீர்ப்பே இது, நான் வந்துட்டு பயங்கரமாக அதை ஏற்றுப்பேன் அப்படின்றத நம்ம வந்துட்டு ரயான் அவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி தான் இருக்கணும். அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டிடிஎஃப் வின்னர் ஆல்ரெடி நம்ம ஒரு சீசனில் பார்த்தோன்னா நம்ம அமுதவாணன் அவர்கள் டிடிஎஃப் ஜெயிச்சுட்டு இந்த மணி பாக்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான். அவர் வந்துட்டு எடுக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இதுவுமே 50-50 தான். ஸோ இப்போ பவித்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவர்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு டவுட் இருக்குது. ஆனால் சண்டே எபிசோடெலாம் ஏஞ்சினோடனே கிளாப்ஸ் அப்படி வந்துச்சு. ஸோ வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ இப்போது 6 பேரும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, மணி பாக்ஸ் சும்மாலாம் வச்சு கொடுத்துட போகிறது இல்லை மக்களே, பயங்கரமான ஒரு டாஸ்க்கு, நிறைய டாஸ்க்கு வச்சு இந்த மணி பாக்ஸுன்றது கொடுக்க போகிறாங்க. ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அது என்னென்னு சொல்லி நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் எல்லாருமே கேட்கலாம், ப்ரோ நாளைக்கு என்ன, இன்றைக்கி அங்கே என்ன ப்ரோ நடந்துச்சு, நாளைக்கு என்ன ப்ரோ வரும் அப்படின்னு மாதிரி நிறைய கேட்கலாம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த மணி பாக்ஸை யார் விரும்புகிறாங்களோ அவங்க கைக்கு போயிடாது. டாஸ்க் நடக்கும், டாஸ்க் நடந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டெல்லாம் தாண்டி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் அந்த மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு கூட சான்சஸ் ஆர் தேர். அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஜாக்லினாக இருக்கலாம், சௌந்தர்யாவாக இருக்கலாம், முத்துக்குமரனாக கூட இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கேஷ் பாக்ஸ் வந்து யாருக்கு போகணும், யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாளைக்கு நாளும் நடக்க போகுது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஓட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.